நீங்கள் ஜெபம் மட்டும் செய்து நீங்கள் இந்த காரியங்கள்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடும், ஆனால் நிலைத்திருக்காது. ஏன்னா உங்களுக்கு வார்த்தையின் அடிப்படையில் வருகிற பொழுது வார்த்தை ஒரு பரிசுத்தம் கொடுக்கும், வார்த்தை உங்களை விடுவிக்கும், ஆவி உங்களை விடுவிக்கும், இந்த வசனம் உங்களை தடுத்தாட்கொண்டே இருக்கும். அந்த இருதயத்தில் செய்கிற தேவனுடைய வசனத்தின் தியானம் உங்களுக்குள்ளே அக்கினியை மூல செய்யும். திஸ் த ஃபயர் யூ நீட் டு கெட் எவ்ரிடே. அங்கே முகாம், இங்கே முகாம், வைக்கிறோம், முகாம் வைக்கட்டும். அதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. சபை இதிலெல்லாம் மாசுபடக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். என்னுடைய பாரம் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுகிறேன். வசனத்தை தியானிங்க, வசனத்தை படிங்க, உங்களுக்குள்ள அக்கினி மூலம் என்று வேதம் சொல்லுகிறது. இல்லை தனித்திருந்த உபவாசம் பண்ணி பாருங்க, தேவன் உங்களுக்கு ஞானத்தை தருவார், கிருபை தருவார். எங்கேயும் போவானான்னு சொல்ல, இதுக்கே ஞானம் சரியா இருக்கும்னு சொல்றேன். தனிப்பட்ட விதத்தில் திஸ் a special encounter from the Lord. தேவன் எழுந்தருளுகிறார். இந்த அனுபவம் உங்களுக்கு வேண்டும். இந்த அனுபவம்